ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிஷா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சேமியா வச்சு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப்பு சேமியா எடுத்து வச்சுருக்கோம், 2 முட்டை, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயம், ஒரு தக்காளி, கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 1, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் முட்டையை உடைச்சி ஊற்றி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து வச்சுக்கலாம். தண்ணி இந்த அளவு சூடானாலே போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கோம் சேமியா, அது இதில் சேர்த்துக்கலாம். சேமியா இந்த சுடு தண்ணியிலே ஒரு அளவு வெந்தால் போதும். சேமியாவை 5 நிமிஷம் இதிலே விடலாம். ஒரு கடாயை வச்சு நல்லா சூடானோடனே எண்ணெயை போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை கொஞ்சம், அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க 2 வெங்காயம், ஒரு தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சேமியா வந்துச்சு, இது வடிகட்டி எடுத்துக்கலாம். அது கூட தண்ணியை விட்டு இந்த மாதிரி உதிரியாக கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி வெங்காயமும் தக்காளியும் வதங்கினதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மசாலாலாம் ஒன்றா சேர்கிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக இது கூட கொத்தமல்லியை தூவி விட்டுக்கலாம். வேணும்னா இது கூட வெங்காயத்தாள் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டை கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி முட்டையும் அந்த மசாலாவையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது கூட தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் சேமியாவை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். நீங்கள் வேணும்னா தோசை கல்லையும் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சேமியாவை இதில் எடுத்து போட்டுக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெயே மேலே ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெந்துடுச்சு. இந்த மாதிரி எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் செஞ்சு தாங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டெய்லி நம்ம மாவுலே தோசை செஞ்சதை விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். மீதி இருக்க மாவை இந்த மாதிரி ஒரு தோசையாக போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சேமியாவையும் முட்டையும் வச்சு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.